ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னும் அடுத்த நாட்டில் February நம்ம போய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வெரி ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குல்ல. ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார். ஹேவ் அ வெரி பிளஸ்ட் February month இன் அட்வான்ஸ். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை பிளஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் ஆத்துமாவை குறித்து சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆத்துமான்றது சோல். இந்த சோல் பாருங்கள், வசனம் பாருங்கள், 2ஆம் வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்துமாவுக்கு விஸ்டம் தேவை. அப்படியே 8ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். ஞானம்னா என்னது? இந்த வசனம் தான் ஞானம். ஞானம்னா காட்ஸ் வேர்டு, விஸ்டம். இந்த விஸ்டம்னா என்னது? காட்ஸ் வேர்டு தான் விஸ்டம். அப்படியே 16ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த 2ஆம் வசனம், 8ஆம் வசனம், 16ஆம் வசனம் மறந்துடாதீங்க. 2ஆம் வசனம் ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதில்லை. அப்போ ஆத்துமாவுக்கு அறிவு தேவை, விஸ்டம் தேவை. அந்த விஸ்டம் என்ன? 8ஆம் வசனத்தில் பார்த்தோம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். அப்போ காட்ஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 16 பாருங்க, கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். கட்டளைன்னா என்ன? காட்ஸ் வேர்டு. விஸ்டம்னா என்ன? காட்ஸ் வேர்டு. அப்போது இது ஒரு ஹார்ட் வச்சுக்கிட்டங்களேன். இந்த ஹார்ட் காட்ஸ் வேர்ட் மேலே கவரிங் காட்ஸ் வேர்டால். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். இந்த ஆத்துமாவை சிநேகிக்கிறான். அப்போ இந்த ஹார்ட்டுக்குள்ளே இந்த ஆத்துமா காக்கப்படணும்னா காட்ஸ் வேர்டால் சுற்றி இருக்கும்போது, நம்ம 16 வசனத்தில் என்ன வாசனம்? கட்டளையின்படி நடக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான் தான் இருக்குது. அப்போ கட்டளைனாலும் காட்ஸ் வேர்டு. அப்போ இந்த ஹார்ட்டை காட்ஸ் வேர்டால் நீங்கள் கவர் பண்ணும்போது யுவர் ஹார்ட் இஸ் ப்ரொடெக்டட். தேவையில்லாத ஒன்றும் உங்கள் ஹார்ட்டை சோலை அட்டாக் பண்ணாது. அப்போ அந்த ஆண்டர் உங்களை பாதுகாக்கிற வார்த்தையின் மூலமாக. அப்போ இந்த கடைசி நாட்களில் வார்த்தைக்கு அதிகமாக நேரத்தை செலவிடுங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தர் காத்துக்கொள்வார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் காத்துக்கொள்வார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆமாம், வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும். கர்த்தர் தங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.